ஐயனார் துணை சிறையில் அடுத்த வரை பேசலில் நம்ம நடேசன் இருந்துட்டு பட்டாசெல்லாம் வாங்கிட்டு நேராக கஸ்தூரியோட வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. பட்டாசு சத்தமாக இருக்குது. யாருன்னு வீட்டு முன்னாடி எங்கேயோ வைக்கிற மாதிரி தான் இருக்குது. வான போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம நடேசன் தான் இருக்கார். நடேசனை பார்த்த உடனே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்படியே முழிச்சு நின்றுட்டுருக்கீங்க? எதுக்காக பட்டாசு வைக்கிறேன் தானே? என் வீடு திரும்பவும் எனக்கு கிடச்சிருச்சு. அது இனிமேல் என்னுடைய வீடு. இனிமேல் வீட்டில் பங்கு இருக்குது அது இதுன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன உளறிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பேப்பர் இருந்தால் பேசுன்னு சொன்னல, இப்போ பேப்பரோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை எடுத்து காட்டுறாங்க. கஸ்தூரியும் அவங்களுடைய அண்ணனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நல்லா தெளிவாக போட்டிருக்க, அப்பா எனக்காக அந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டை இப்போவே இடிச்சிட்டு 4 அடுக்கு பில்டிங் கட்ட தான் போகிறேன். அதை நீ வேடிக்கை பார்க்கத்தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வீட்டு வேலை ஏதாவது செஞ்சால் உரிமை கொண்டாடிட்டு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கடுத்ததான் எப்படி நான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை எப்படி எடுத்தாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. நிலா இருந்துட்டு நம்ம இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.